அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கார் ஒரு பட்டணத்தில். அவருக்கு தெய்வ பயமும் கிடையாது, மனுஷ மதிக்கிற எண்ணமும் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அவர் யார்? நியாயாதிபதி. இவர் வாயிலிருந்து என்ன வரணும்? நியாயம் வரணும். வருமா? வராது. ஏன் வராதுன்னு சொன்னால் அவர்கிட்ட என்னது இல்லை? தெய்வ பயமும் இல்லை, மனுஷரை மதிக்கிற எண்ணமும் இல்லை. ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சில பிரச்சனைகள். அந்த பிரச்சனையை கொண்டு அந்த நியாயாதிபதியில் அந்த அம்மா சொல்லிகிட்டே வராங்க. அவருக்கு ரொம்ப நாள் வரைக்கும் என்ன இல்லை? மனசு இல்லை. ஆனால் ஒரு நாள் அவருடைய மனசு மாறுது. என்ன எப்படி மாறுதுன்னு சொன்னால், ஆண்டவர் பயமும் நமக்கு கிடையாது, மனுஷரை மதிக்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த அம்மா என்னை மதித்து தான் பிரச்சனையை சொல்கிறது படியினால சீக்கிரமாக அவருக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி அவங்க நியாயம் செய்தாங்க. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆகினார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஆண்கள் மட்டுமல்ல, சகோதரர்கள் சகோதரிகள் மட்டுமல்ல, சபை மட்டுமல்ல, எங்களை போன்ற ஊழியர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வளர்ச்சி உண்டாகுன்னு சொன்னால் முதலாவது பின்னணியில் என்ன வேண்டி இருக்குது? ஊக்கமான ஜெபம் வேணும். நல்லா போராடி ஜெபிக்கணும். நல்லா போராடி ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தை ஆண்டு கேட்பாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம், கட்டாயம் கேட்பார். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டுக்குள்ளே வந்த புதுசில் ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்காக போயிருந்தோம். ஒரு ஐக்கிய ஜெபத்துக்கு போயிருந்தோம். அந்த ஜெபத்தில் நல்ல ஜெபத்தை நடத்தினவங்க நல்ல அழகாக பாட்டு பாடினாங்க, நல்ல செய்தி கொடுத்தாங்க, சாட்சி சொன்னாங்க. ஜெப நேரம் வந்துச்சு. ஜெப நேரம் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. என்ன வித்தியாசமான சூழ்நிலைன்னு சொன்னால், அது கீழே மணல் போட்டுருந்துச்சு, டென்ட்டு கூரை ஷெட்டு. அது முடிஞ்ச ஜெபம் ஆரம்பிச்சுட்டு போன உடனே எல்லோரும் பைபிளெல்லாம் கொண்டு இந்த ஓரங்களில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் இதை பார்த்து பைபிளையும் ஓரத்தில் எல்லோரும் கொண்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு திடீர்னு ஆண்கள் மட்டும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, தெரு லைட்டு மட்டும்தான் கொஞ்சம் வெளிச்சம் இருந்துகிட்ருக்கு. இது ஏன் செய்கிறாங்கன்னு யோசித்தேன். பிறகு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது கீழே நடக்கும் மணலை அவ்வளோ பேர் அள்ளாங்க கையில். இது ஆசீர்வாதம் பண்ணு, இது ஆசீர்வாதம் பண்ணு, இது ஆசீர்வாதம் பண்ணுனாங்க. எனக்கு எங்கேயோ வந்து வித்தியாசமான ஒரு இடத்துலேருந்து மாட்டிக்கிட்ட போல தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிட்டேன். ஒருத்தர் வந்தார், இந்த ஆசீர்வாதம் பண்ணு, நீ சுரண்டையை கொண்டு போ அப்படின்னு சொல்லி என் பாக்கெட்டில் போட்டுறாரு. போடுறதை வாங்கிக்கிடுவோம், இப்போ எதுவும் சொன்னால் வேறு மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் வாங்குதாங்க. எல்லோரும் பையை காட்டி இதில் மண் வாங்குதாங்க. நீலகிரியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் அட்வான்ஸாக போய் இந்த ஆசீர்வாதம் பண்ண எங்கள் பாக்கெட்டில் போட்டு நான் எங்கள் நீலகிரி கொண்டு போகிறேன்னாரு. அப்போ இது ஒரு மாதிரி முடிஞ்சிச்சு. இனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அங்கேருந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க. இந்த டவல் இருக்குல்ல, துண்டு, அதை நல்லா முறுக்குனாங்க. முறுக்கி ஒவ்வொருடைய முதல்ல டாம் டாம்னு அற போட்டாங்க. ஆண்கள் பார்த்தீங்களா, நல்லா வசமாக வாங்குதாங்க, வசமாக போட்டாங்க.